வணக்கம். ராமர் கோவிலின் பிராண பிரதிஷ்டை பூஜைக்கு பின் மோடி, ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியின் அடுத்த திட்டம் என்னவாக இருக்க போகிறது? 2024ஆம் ஆண்டு தேர்தல் பேலட் பேப்பரில் நடக்குமா அல்ல இவிஎம்ஐ வைத்தே இந்த தேர்தலையுமே நடத்த போறார்களா? மக்கள் புரட்சி, மக்களின் கேள்விகளுக்கான அர்த்தம் என்ன? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும் அல்ல சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், மதத்தை வைத்து நீங்க பிரச்சாரத்தை செய்யக்கூடாது என்கிற தடயத்தை போடுவார்களா அல்ல அரசாங்கத்திற்கு இன்னும் பலத்தை கொடுப்பார்களா? இந்த நாட்டில் ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த பிரச்சனை முடிந்து விடுமா? உங்களுடைய வேலை வாய்ப்பு, விலைவாசி, விவசாயிகளுடைய பிரச்சனை, பெண்களுக்கான பாதுகாப்பு, அனைத்திற்கான தீர்வையும் இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து வைத்து விடுமா அல்ல இந்த விஷயங்கள் வெறும் வாய் வார்த்தைகளாக மட்டுமே இருக்கும், திட்டம் வேறாக இருக்கிறது, அதை நாங்கள் தயார் செய்து விட்டோம் என்கிற விஷயத்தை எடுத்து வைக்க போறார்களா? ஆமாம், அடுத்த திட்டம் ரெடியாகிவிட்டது. இவிஎம் எங்கேயுமே போகாது, பேலட் பேப்பர் எப்பவுமே திரும்பாது என்கிற அந்த உறுதியை இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து வைத்து விட்டது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான இந்த திட்டத்திற்கான அனைத்து வேலையுமே இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து முடித்து விட்டது. எப்படி என்று நீங்க பாருங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வெளியாகி இருக்கிறது. அடுத்த 15 ஆண்டுகள் இந்த நாட்டு அரசாங்கம் இவிஎம் வாங்குவதில் மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாயை செலவழிக்க போறார்களா? அடுத்த 15 ஆண்டுகளுக்காக 10,000 கோடி ரூபாய். 2024ஆம் ஆண்டு தேர்தலும் போது நீங்க பார்த்தீர்கள்னா 11,80,000 போலிங் பூத்களை கட்டமைக்க போறார்கள். இந்த ஒவ்வொரு போலிங் பூத்திலுமே 2 இவிஎம் மிஷின்ஸ்கள் வைக்கப்படும். இதில் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், பேலட் யூனிட் இருக்கும், விவிபேட்டும் இருக்கும். இதற்கான செலவு என்ன அதையும் நீங்க பாருங்கள். பிப்ரவரி மாதம் 2023ஆம் ஆண்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த ஒரு அறிக்கைப்படி நீங்க பார்த்தீர்கள்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதை நடத்துவதற்காக தேவைப்படக்கூடிய இவிஎம் எக்யூப்மெண்ட்ஸ் அதற்கான லிஸ்ட் 46,75,100 பேலட் யூனிட்ஸ் தேவைப்படும். 33,63,300 கண்ட்ரோல் யூனிட்ஸ்கள் தேவைப்படும். 36,62,600 விவிபேட்கள் தேவைப்படும். இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்காக எடுத்த டேட்டா. செலவு என்ன ஆகும் அதையும் நீங்க பாருங்கள். ஒவ்வொரு யூனிட்டுக்கும், ஒவ்வொரு இவிஎம் மிஷினுக்கும் இந்த நாட்டு அரசாங்கம் செலவழிக்க போகக்கூடிய அந்த தொகை 30,000 ரூபாய். 9,900 ரூபாய் ஒரு பேலட் யூனிட், 9,800 ரூபாய் ஒவ்வொரு கண்ட்ரோல் யூனிட், 16,000 ரூபாய் ஒவ்வொரு விவிபேட் யூனிட். ஆக மொத்தம் ஒரு 63,000 சொச்சம் ஒவ்வொரு இவிஎம் மிஷினுக்கும் இந்த நாட்டு அரசாங்கம் செலவழிக்க போகிறது. இது போன்ற 46,75,100 பேலட் யூனிட்ஸ்க்கான கணக்கை போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். 10,000 கோடி ரூபாய் இந்த இவிஎம்ஐ ப்ரெக்யூர் செய்வதற்காக மட்டுமே ஒதுக்கியுள்ளார்கள். இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸை எப்படி செய்ய போகிறார்கள் அதையும் நாம் பார்க்க போகிறோம். எப்படி இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான திட்டத்தை போட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பு இவிஎம்முக்கான ஒரு சின்ன வரலாற்றை நீங்கள் பார்த்து விடுங்கள். இந்த இவிஎம்ஐ கொண்டு வருவதற்கு பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். அதாவது இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனையே நீங்கள் மாற்றினால் மட்டும்தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை உங்களால் அமலில் கொண்டு வர முடியும். அதாவது கான்ஸ்டியூஷனை கூட மாற்றப் போகிறோம். ஆர்டிகல் 83ஐ மாற்றணும், ஆர்டிகல் 172ஐ மாற்றப் போகிறோம், ஆர்டிகல் 174ஐ மாற்றப் போகிறோம், ஆர்டிகல் 85ஐ மாற்றுவோம், ஆர்டிகல் 356ஐ மாற்றுவோம். இந்த 5 ஆர்டிகளில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் உங்களால் மாற்ற முடியும் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். 1982ஆம் ஆண்டு முதல் முறையாக இவிஎம் பயனில் கொண்டு வரப்பட்டது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வழியாக. 1977ஆம் ஆண்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் முறையில் எலக்ட்ரானிக் voting மிஷினை தயாரிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்து வைக்கிறது. 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1980ஆம் ஆண்டு இவிஎம் மிஷின்ஸ்களை முதல் முறையாக பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு எடுத்து காட்டினார்கள். பல்வேறு பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ்களும் அப்போ அவர்களுக்கு கிடைத்தது. 1982ஆம் ஆண்டு கேரளா அசெம்பிளியில் முதல் முறையாக கிட்டத்தட்ட 84 விதான்சபா அசெம்பிளிகளில் இதில் 50 போலிங் ஸ்டேஷன்களில் இவிஎம்
ட்ரையல் வழியாக பயனில் கொண்டு வரப்பட்டது. இவிஎம்க்கு எதிராக முதல் கேள்வி எழுப்பியது சிபிஎம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவிஎம்ஐ கொண்டு வரக்கூடாது என்று சிபிஎம்ஐ சார்ந்த சிவன் பிள்ளை ஹைகோர்ட்டில் முதல் முறையாக கேஸை போட்டார். இது மட்டுமல்ல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹைகோர்ட்டில் போய் இதற்கான பல்வேறு விளக்கத்தை கொடுத்த பின் கூட ஹைகோர்ட் கொடுத்த பதில், இதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று. முதல் முறையாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 16 விதான்சபா சீட்களில் இந்த இவிஎம்ஐ ட்ரையல் பேசிஸில் பயனில் கொண்டு வந்தது. ஸ்டேட் எலெக்ஷனில் 5 மத்திய பிரதேஷ், 5 ராஜஸ்தான், 6 டெல்லியில் இந்த இவிஎம் மிஷின்ஸ்கள் பயன்படுத்தது. 2004ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் இவிஎம் பயனில் கொண்டு வரப்பட்டது. அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம். இதற்கு பின் நீங்கள் பார்த்தீர்கள்னா இவிஎம் எப்படி வேலை பார்ப்பதாக, எப்படியெல்லாம் இவிஎம்மில் குளறுபடிகள் நடக்கிறது, அனைத்தையுமே நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு எடுத்து காட்டி வருகிறோம். ஆனால் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்ய போகிறார்கள் அதையும் நீங்கள் பாருங்கள். இதற்காக 8 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை அமைத்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். இதற்கான தலைமையில் இருக்கக்கூடிய நபர் முன்னாள் பிரசிடென்டான ராம்நாத் கோவிந்த் அவர்கள். இவர்தான் பிரசிடென்ட். 2வது இடத்தில் இருக்கக்கூடிய நபர் ஹரீஷ் சால்வே, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் அட்வொகேட். 3வதாக நீங்கள் பார்த்தீர்கள்னா அமித்ஷா, ஹோம் மினிஸ்டர், அதிர் ரஞ்சன் சௌத்ரி, காங்கிரஸின் தலைவர், குலாம் நபி, டிபிஏ பார்ட்டியுடைய தலைவர். இதற்கு முன்பு காங்கிரஸில் இருந்தார், இப்போ வெளியில் வந்து விட்டார். 3 எக்ஸ் பியூரோக்ராட்ஸும் இதில் சேர்த்திருக்கிறார்கள். ஏகே சிங், டாக்டர் சுபாஷ் கஷ்யப் மற்றும் ரஞ்சன் கோட்டாரி. இந்த 3 நபர்கள் முன்னாள் பியூரோக்ராட்ஸ்கள். எப்படி இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை கொண்டு வருவார்கள் அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது இதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்தால் பல்வேறு ஸ்டேட்டுகளுடைய அரசாங்கத்துடைய கால அவகாசம் குறையும் அல்ல கூடும். எப்படி குறையும் எப்படி கூடும் என்கிற அந்த விளக்கத்தையும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், இதை நீங்கள் பாருங்கள். முதல் சுற்றில் நீங்கள் பார்த்தீர்கள், அதாவது ஒரு தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கினீர்கள்னா தமிழ்நாட்டிற்கான ஒரு 5 வருட கால அவகாசம் குறையுமா கூடுமா? அதே போன்று இப்போ சமீபத்தில் நடந்த 5 மாநில தேர்தல், அவர்களுக்கு கால அவகாசம் குறையுமா அல்ல கூடுமா என்கிற பல்வேறு கேள்விகள் இந்த இடத்தில் இருக்கிறது. எப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா முதல் சுற்றில் 5 மாநில தேர்தல் இப்போ தான் நடந்திருக்கிறது. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர் மற்றும் மிசோரம். இவர்களுடைய அந்த 5 வருட கால அவகாசம் 6 மாதங்கள் எக்ஸ்ட்ராவாக இவர்களுக்கு கிடைக்கும் 2029ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலில். அதாவது லோக்சபா தேர்தல், ஸ்டேட் எலெக்ஷன் இரண்டுமே ஒரே நாளில் நடக்கப் போகிறது. அதற்காக 2 தனித்தனி மிஷின்ஸ்களை வைப்பார்கள். நீங்கள் ஒரு பட்டன் லோக்சபா எம்பிக்கு போடுவீர்கள், இன்னொரு பட்டன் எம்எல்ஏவிற்கு போடுவீர்கள். ஒரே இடத்தில் ஒரே பூத்தில் நீங்கள் போடுவீர்கள். இன்னொரு விஷயம், எப்படி இதெல்லாம் சாத்தியம் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா முதல் சுற்றில் நான் ஏற்கனவே கூறியபடி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர் மற்றும் மிசோரம் இங்கே இவர்களுக்கு 6 மாதங்கள் அதிகமாக கிடைக்கும். 2024ஆம் ஆண்டிலிருந்தே ஒவ்வொரு வருடமும் தேர்தல் நடக்கப் போகிறது. ஃபர்ஸ்ட் சுற்றில் ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா மற்றும் சிக்கிம் இங்கே தேர்தல் நடக்கும். இவர்களுக்கு இது மட்டுமல்ல, ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மற்றும் டெல்லி இங்கேயும் 2024ஆம் ஆண்டில் தேர்தல் நடக்கப் போகிறது. 5லிருந்து ஒரு 8 மாதங்கள் வரை இவர்களுடைய கால அவகாசம் குறைக்கப்படும். 5 வருடம் இவர்களால் முடிக்க முடியாது. 4 வருடம் ஒரு 4 மாதம் அல்ல 4 வருடம் 3 மாதத்தில் இந்த அரசாங்கம் முடிவிற்கு வந்துவிடும். 2வது சுற்றில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பீகார், அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் மற்றும் பாண்டிச்சேரி ஒரு 6 மாநிலங்கள் இருக்கிறது. நவம்பர் 2025ஆம் ஆண்டு இந்த தேர்தல் வரும். இவர்களுடைய மொத்த காலமே 5 வருடம் கிடையாது, 3 வருடம் 7 மாதங்களுக்குள் அந்த அரசாங்கம் முடிவிற்கு வந்துவிடும். அடுத்த 3வது சுற்றில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 11 மாநிலங்கள். டிசம்பர் 2026ஆம் ஆண்டு இந்த தேர்தல் வர இருக்கிறது. உத்தரப்பிரதேஷ், கோவா, மணிப்பூர், பஞ்சாப், உத்தராகண்ட். இதை தாண்டி இவர்களுடைய காலம் 3லிருந்து ஒரு 5 மாதங்கள் வரை குறையும். குஜராத், கர்நாடகா, ஹிமாச்சல், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா இவர்களுடைய 13லிருந்து ஒரு 17 மாதங்கள் வரை குறைக்கப்படும். இது போன்று ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துடைய அந்த கவர்னிங் டைமை குறைத்து 2029ஆம் ஆண்டு அனைத்து மாநிலங்களில் ஒட்டுமொத்த இந்தியாவில்
இவிஎம்ஐ வைத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான திட்டத்தை கொண்டு வந்து விடுவார். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அடுத்த திட்டத்திற்கான அர்த்தம் இதுதான். சிந்தித்து பாருங்கள். இவிஎம் வேண்டாம் என்று எழும்பக்கூடிய குரலை நசுக்கி இவிஎம்முக்கு எதிராக வரக்கூடிய பல்வேறு கேள்விகளை அலட்சியப்படுத்தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த விதமான பதிலும் கொடுக்காமல் இவிஎம் மீது நாங்கள் 10,000 கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறோம், அடுத்த 15 ஆண்டுகளில் இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம், இது மட்டுமல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற இந்த திட்டத்தையும் நாங்கள் கொண்டு வந்து விடுவோம். 2024 எலெக்ஷன் ராமர் என்கிற பேரில் நடக்கப் போகிறதா அல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மற்றும் சுப்ரீம் கோர்ட் நீங்கள் அரசியல் செய்யுங்கள், ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் ரிலிஜனை கொண்டு வரக்கூடாது என்று கூறுவார்களா? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.